அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான கேழ்வரகு மாவு வச்சு ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை கப்பு தண்ணியில் அரை கப்பு வெல்லத்தை நல்லா காய்ச்சிக்கலாம். இது நம்ம வெல்லத்தை காய்ச்சறதுனால இந்த சின்ன சின்ன தூசுகள் ஏதாவது இருந்தால் அடியில் நின்றுடும். அதனால தான் காய்ச்சிரும். காய்ச்சிட்டு நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இட்லி மாவு ஒரு அரை கப்பு வச்சுருக்கேன். நீங்கள் தோசை மாவு இட்லி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பு போல். இதில் உப்பு சோடா மாவு எதுவுமே போடலைங்க. இப்போ அதே மாவில் ஒரு அரை கப்பு போல் கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு வேணால் ஒரே ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம். ஆனால் இந்த சோடா மாவு மட்டும் போடாதீங்க. நல்லா இருக்காது, குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு சரி வராது. இப்போ அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியை இதில் ஊற்றி நல்ல தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கலந்துக்கலாம். கட்டி வராத மாதிரி, சின்ன சின்ன கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கலாம். ஆனால் சோடா மாவு மட்டும் போடாதீங்க. வேணும்னா உப்பு ஒரே ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது நமக்கு அந்த சின்ன சின்ன ஃப்ளேம்ஸ்லாம் வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் வேணும்னாலும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக எடுத்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இது இந்த பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே தோசைக்கல்லில் சின்ன சின்ன தோசை மாதிரி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் நெய் தோசைக்கல்லில் முதல்ல தேய்ச்சிக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு நம்ம சின்ன சின்ன தோசையாக செஞ்சுக்கலாம். இல்லை பெரிய தோசையாக வேணாலும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு சின்னதாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் சின்ன தோசைன்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக ஊற்றிக்கலாம். ஆனால் ரொம்ப கொஞ்ச நேரம் தீஞ்ச மாதிரி தோசை செஞ்சு எடுப்பீங்க. அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் தோசை. இது இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம் சைடில். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நெய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் எண்ணெய் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்து கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கிறிஸ்பியாக செஞ்சோம்னா அந்த தோசை ரொம்ப மொடன்னு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்க இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். பாருங்க, இதை நான் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக தோசை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நல்ல நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால டேஸ்டியாக இருக்கும். வெல்லம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் சர்க்கரை இல்லை பனை வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை பனங்கற்கண்டு அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, குழந்தைங்களுக்கு எது எப்பவுமே கொடுப்பீங்களோ ரெகுலராக அதையே கொடுங்க. இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நன்றி.